Assalamualaikum. Hi, hello friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கார்ட் ஆர்கனைசர். நம்ம வீட்டில் கிச்சனில் ஒயர்ஸ் அங்கங்கே சிக்கிட்டு இருக்கும். நம்ம அப்படியே எடுக்க முடியாது. ஒரு ஃப்ளக் பாயிண்டில் 2-3 ஒயர் பின் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டியூரபிளாக இருக்குது. பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு செவத்தில் நீங்கள் வந்து ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ளக்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, டியூரபிளாக இருக்குது. நான் இதை எப்படி ஒர்க் பண்ணேன் இங்கே பாருங்கள். என்னோடய கவுண்டர் டாப்பில் இங்கே வந்து ஒரு ஹேண்ட் மிக்சர் இருக்குது, ஒரு மிக்ஸி இருக்குது, ஒரு டோஸ்டர் இருக்குது. ஒயர் வந்து கண்ணாப்பண்ணு சிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அங்கே வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. என்னோடய ஆர்கனைசர் நான் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்போ உங்களுக்கு ரொம்ப இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கே ஒட்ட போகிறீங்களோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த செவத்தை வந்து நல்லா வந்து ஒரு வெட் டிஷ்யூ போட்டு வைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ட்ரை டிஷ்யூ போட்டு நல்லா க்ளீனாக தொடச்சிக்கோங்க. அந்த இடத்துல எந்த பிசுப்பும் இருக்கக்கூடாது. தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கார்ட் ஆர்கனைஸில் பின்னாடி உள்ள லேபிளை எடுத்துகிட்டு செவத்தில் ஒட்டிட்டு நீங்கள் உங்களுடைய லேபிளை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதாங்க, ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் கிச்சன் ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப நீட்டாக இருக்கும். நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும். இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலிஸ் கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நான் இதை மாதிரி புதுசாக ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் கிச்சன்.